ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு இருந்தால் உடனே இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை செஞ்சு பாருங்கள். டீ கடைகளில் கிடைக்கிறது மாதிரியான உருளைக்கிழங்கு மசால் போண்டா வீட்டிலையே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான உருளைக்கிழங்கு போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போண்டாவில் உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளுக்குள்ளே வச்சு போண்டாவை பொரிச்செடுத்து சாப்பிடும்போது மசாலா போண்டா காரசாரமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணணும். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். 2 பச்சை மிளகாய்களை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருந்தனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா மசாலா பொருட்கள் அடிப்பிடிக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நான் உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. கடைசியாக இது கூட 1 கொத்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ இறக்கி வச்சிடலாம். போண்டா செய்கிறதுக்காக 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் மாவும் நம்ம சேர்த்துருக்க பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகும். மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். எடுத்து ஊற்றும் போது மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் சரியான அளவு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்தாச்சு. போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை எந்தளவு உங்களுக்கு மசாலா போண்டா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். மசாலா எல்லாத்தையும் உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா போண்டா சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருட்டி வச்சுருக்க உருண்டை ஒன்று எடுத்து மாவில் போட்டுறணும். நல்லா முக்கி எடுத்துக்கணும். உருண்டை உடஞ்சிராமல் முக்கி எடுத்துக்கங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க போண்டா எல்லாத்தையும் ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுறணும். அப்போ தான் போண்டா எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். கலர் நல்லா மாறிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மசாலா போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்குக்கு உருளைக்கிழங்கு போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மசாலா உருண்டைகளையும் மாவில் முக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.